ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு ரொம்பவும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லியோட டேஸ்ட்டே அதுக்கு வைக்கிற சட்னியில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சட்னி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இட்லி கூட பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சட்னியோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 20 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள், வெள்ளை எள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னி ரெசிபிக்கு நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாதான் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 5 வரைக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைங்களை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலைங்க நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கப் திருகுன தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு கீத்து தேங்காய் பத்தையை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம நார்மலாக சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் கைஸ்.